Hey guys, welcome to Rahul Random. இன்னைக்கு நாம MI தரப்புல இருந்து இந்த rechargeable LED desk lamp பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதோட unboxing and review இந்த வீடியோல நாம பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell button-ஐ click பண்ணிக்கோங்க. சோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த MI lamp பாத்தீங்கன்னா நமக்கு இந்த white color boxல கொடுக்குறாங்க. மேலே வந்து நமக்கு MI அப்படின்ற உங்க லோகோ இருக்கு. கீழே அந்த ப்ராடக்ட்டோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. அது கீழே MI rechargeable LED lamp and சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸோட சைடுல நமக்கு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா no strobe effect and 3 color changing mode அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் பாக்ஸோட பேக் சைடுல நமக்கு சில டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பிரைசிங்கும் சொல்லியிருக்காங்க. பட் இதோட ஆக்சுவல் பிரைசிங் என்ன அப்படின்றத வீடியோட எண்ட்ல நான் சொல்றேன். அண்ட் இதுல மேட் இன் சைனா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம இப்போ அன்பாக்சிங்க்கு வந்துடலாம். பாக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம மேலேருந்து ஓப்பன் பண்ண வாட்டி உள்ள ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது மைக்ரோ USB to USB சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளே நமக்கு இந்த லேம்ப் கொடுத்துருக்காங்க. அது 8 வாரம் வைக்கும்போது ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த லேம்புக்கே வந்துட்டோம். இந்த லேம்புக்கு மேலே சின்னதாக ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பட்டன் எப்படி மாதிரிலாம் ஒர்க் ஆகும், என்னென்ன மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் காட்டும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் சைடில் வைக்கும்போது நம்ம லேம்ப் பார்க்கலாம். லேம்பில் மேலே இருக்கிற ஹெட்டு வந்து நமக்கு 120 டிகிரி வரைக்கும் நம்ம ஆங்கிளை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி மேலேயோ இல்லை கீழே நம்ம வந்து ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் லேம்புடைய பேஸில் நமக்கு ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. இதுல சின்னதா ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்லயே நமக்கு ஒரு சின்ன LED இண்டிகேட்டரும் இதுல கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு 2000 mAh ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு லேம்புக்கு பெரிய பேட்டரின்னு சொல்லலாம். இந்த பேட்டரியை யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் சார்ஜுக்கு அப்புறமா நம்ம ஒரு 5 ஹவர்ஸ்க்கு இதோட பீக் பிரைட்னஸ்ல நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். அதாவது ஃபுல் சார்ஜ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா இந்த பிளிங்கிங் LED வந்து ஃபுல்லா ஸ்டேபிளா எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் நார்மல் டைமில் ஃபாஸ்ட்டாக இது வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது வந்து சார்ஜ் லோ ஆயிடுச்சு, மறுபடியும் நம்ம சார்ஜ் போடணும் அப்படின்ற மாதிரி இது இண்டிகேட் பண்ணுற மாதிரி இதை சொல்கிறாங்க. இந்த லேம்பில் நமக்கு 5 வாட்ஸுக்கான ஒரு LED செட்டப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த லேம்பில் நமக்கு 3 விதமான பிரைட்னஸ் ஆப்ஷன்ஸும் இதில் வருது. லோ பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 10 லூமன்ஸில் இது பவர் ஆகும். கிட்டத்தட்ட 40 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மீடியம் பிரைட்னஸில் 60 லூமன்ஸில் பவர் ஆகும். இது வச்சு நம்ம ஒரு 7 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதோட பீக் பிரைட்னஸ் வந்து கிட்டத்தட்ட 100 லூமன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரைட்னஸை யூஸ் பண்ணி நம்ம 4 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம தொடர்ந்து இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இது 5 டேஸ் வரைக்கும் இதோட பேட்டரி லைஃப் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் அப்படி யூஸ் பண்ணால் கூட ஒரு 5 நாள் வரைக்கும் இது நல்லாவே இது பேட்டரி லைஃப் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதில் 3 டிஃப்ரெண்ட் பிரைட்னஸ் லெவல் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கொடுத்துருக்க இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த லெவல் நமக்கு வேணுமோ அப்போ நம்ம அதை விட்டுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேவ் ஆகிடும். அண்ட் நான் இந்த லேம்பை கிட்டத்தட்ட 1.5 மாதமாக நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த 3 வீடியோவில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்துருக்கலாம். இந்த லேம்பை யூஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்களுக்கு நான் லைட்டிங் கொடுத்துருப்பேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் முக்கியமாக இதில் ஸ்ட்ரோப் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றதுனால இந்த வீடியோஸ் எடுக்க சொல்லியா இருந்தாலும் சரி, இல்லை நாமளே நேரடியாக பார்க்கறதாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த அலையா அப்படின்னு ஒரு விஷயம் வரும் இல்லையா, அந்த விஷயம் இல்லாதனாலேயே ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த லேம்பை நான் வாங்க சொல்ல கிட்டத்தட்ட 1400 ருபீஸ் ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 1200 ருபீஸ்க்கு தான் இது வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்போ இது வந்து ப்ரைஸிங் மாறிட்டே தான் இருக்குது. நீங்கள் அஃபிஷியல் mi.com கூட போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த லேம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர், அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி, அதாவது புக்லாம் அதிகமாக படிப்பீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நைட் லேம்ப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு போர்ட்டபிள் லைட் வேணும், நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த MI லேம்ப் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட Instagram, Telegram எல்லாத்திலும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கேயும் உங்கள் டவுட்ஸ்லாம் வந்து கேட்கலாம். அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பாய்.